வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்றைக்கும் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இந்த வாக்கு தத்தம் ஏற்கனவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டுகிறார். என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஒரு காலத்தில் ஆபிராம் என்றால் யாரும் அவரை அறியாத ஒரு காலம் இருந்தது. ஆபிராம் என்றால் யாருக்கும் தெரியாத மறைவான ஒரு காலம் இருந்தது. ஆனால் மறைந்திருந்த அந்த ஆபிராமை கர்த்தர் கண்டு அவரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து, இனி நீ ஆபிராம் அல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிறபடியினால் உன்னை ஆபிரகாம் என்று நான் உனக்கு பெயரிடுகிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றினவர். அதற்கு அடுத்ததாக ஆபிரகாமினுடைய காலங்கள் வர வர விருத்தி அடைந்து பெரிய மனுஷனாய் மாறி எல்லா செல்வங்களும் உடையவராய் நேர்ந்து ராஜா முதற்கொண்டு சாதாரண நபர் வரை ஆபிரகாம் என்றார் தெரியாத நபர் இல்லை என்று சொல்லக்கூடிய காலங்கள் வரும்படிக்கு தேவன் செய்தார். இப்பொழுதும் நீங்கள் மறைந்திருக்கலாம், நீங்கள் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று 1 பேதுரு 5:6 வாசிக்கிறது போல நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், பொறுமையாய் இருங்கள், காத்திருங்கள். ஒரு காலம் வரும் பொழுது தேவன் தம்முடைய கரத்தை திறப்பார், அவருடைய கரம் உங்களை உயர்த்தும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், மறைந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் யார் என்று தெரியாமல் இருந்த இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்று ஆண்டவர் நிரூபிப்பார். எல்லாருடைய கண்களும் உங்களை நோக்கி பார்க்கும், எல்லாருடைய கண்களும் உங்கள் பக்கமாய் திரும்பும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் செய்கிற தொழிலினுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் ஊழியத்தினுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியினுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரை கெடுக்கும்படிக்கு, உங்கள் பேருக்கு அவ பெயர் உண்டாக்கும்படிக்கு பொல்லாத சத்துருவாகிய பிசாசானவர் சில பொல்லாத நபர்களை எழுப்பிவிட்டு அவர்கள் உங்கள் பெயரை துர்பெயராய் மாற்றும்படி, அவப்பெயர் உண்டாக்கும்படிக்கு பல தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். ஆனால் ஆபிரகாமின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவன். ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்தினவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஏசாயா 51:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று. அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், பேரை பெருமைப்படுத்தினார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. ஆதியாகமம் 12:2 படி ஆபிரகாமின் தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.